பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், உன் கண்ணீர் மாறும் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து உணமாக அமைந்துள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் ஏசாயா 30 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அழுவார். நீ அழுது கொண்டாயிராய். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு விரோதமாய் அசீரியர்கள் சீறி வந்தபடினால பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அசீரியர்களினுடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருந்தபடினால அவ்வளவுதான், முடிந்து போனோம் என்று சொல்லி வேதனையில் இருக்கிற வேளையில தான் கர்த்தர் அருமையாக பேசுகிறார். இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை நீங்களும் கூட அழுது கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிற காரியம், சகோதரி அன்பான குடும்பங்களே, அழ வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 30:5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் துடைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் நேர்த்தியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பாராம். ஆமென். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது இம்மையிலும் இது நடக்கும், மறுமையின் அனுபவத்திலும் அங்கு அழுகை இல்லை, பட்கடிப்பு இல்லை, மிகுந்த மகிழ்ச்சியை தருவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, அழுது கொண்டு இருக்கிறாயோ? நீங்களும் நானும் கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய முந்தைய வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 30 முந்தைய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுதும் அங்கே தேவனை அறிந்த பிள்ளைகள் மற்றவர்களை நாடி தேடி ஓடினதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ள தங்களுடைய மனதில் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து மீட்டெடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். 2வது பாருங்க, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் இறங்குவாராம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே நான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேனே, எனக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். சங்கீதம் 34:17 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமே, அவர் அந்த சத்தத்துக்கு கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனை அறிந்த பிள்ளைகள் கர்த்தரை தேடின பொழுது ஆண்டவர் ரொம்ப அருமையாக பேசுகிறார். நீ கூப்பிடுதலுக்கு நான் இறங்கிய அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இறுதியாக இந்த வசனத்தில் கர்த்தர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், நான் உங்களுக்கு மறு உத்தரவு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 65 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். எரேமியா தீர்க்கதரிசி 33:3 எடுத்து வாசித்து பார்க்கும், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நீ அறியாத 8வது பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, உன் அழுகை மாறும், உன் கண்ணீர் மாறும். கர்த்தரை சார்ந்து கொள்ள நம்ம அர்ப்பணிக்கிற வேளையில் 3 விதமான ஆசீர்வாதம். கண்ணீர் மாறும், கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார், உடனே பதில் கொடுப்பேன், உடனே மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீர் தருகிற அந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அழுகை மாறும் என்று கர்த்தர் பேசுகிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொண்டு இந்த 3 ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.